வணக்கம். அடானி, மோடி, இந்திய அரசாங்கம், செபி, இந்த நாட்டு பைனான்ஸ் மினிஸ்ட்ரி, அனைத்து நபர்களுக்கு எதிரில் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஹிண்டன்பர்க் ஹிண்டன்பர்குடைய ரிப்போர்ட் போன வருடம் ஜனவரி மாதம் வெளியானது. அதற்கு பின்பு கடந்த 1.5 ஆண்டுகளாக எந்த அளவில் அடானிக்கு எதிராக எத்தனையோ ரிப்போர்ட்கள் வெளிவந்த பின் கூட எதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் இதுவரை ஒரு முறை கூட உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை தட்டி கேட்கவில்லை? எதற்காக? இது வெளிநாட்டு சதியாக இருந்திருந்தால் அடானி நிறுவனமே இதை பற்றி எந்த விதமான கேஸும் ஃபைல் செய்யவில்லை. எதற்காக செபி போன்ற நிறுவனம் இதை இன்டர்நேஷனல் போரமில் எடுத்து வைக்கவில்லை? போன்ற பல்வேறு கேள்விகள். ராகுல் காந்தி தொடர்ந்து இது அடானியுடைய பணம் கிடையாது, இது மோடியுடைய பணம். கேஜ்ரிவால் இதே குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார். அப்போ இதற்கு பின்னாடி பிரைம் மினிஸ்டர் மோடியையே இந்த அளவில் குற்றவாளியாக நிறுத்திய பின் கூட எதற்காக எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை? அப்போ இதற்கு பின்னாடி தான் உண்மை இருக்கிறது. போன வருடம் எந்த விதமான ரிப்போர்ட் வெளியானதோ அதை விட சீரியஸான ரிப்போர்ட்டை பார்ட் 2 ஹிண்டன்பர்க் நேற்று வெளியிட்டிருக்கிறது. செபி சீஃப் should have rescued herself from Adani investigation, says expert. அடானியோடைய இன்வெஸ்டிகேஷன் செய்யும் போது எப்படி செபி சீஃப் மாதவி புட்ச் சிக்கியுள்ளார், சிக்கியதற்கு பின்பு எதற்காக இன்னும் ரெசிக்னேஷனை கொடுக்கவில்லை என்கிற இந்த மிகப்பெரிய கேள்வியுடன் இந்த பதிவை நான் துவங்கி இருக்கிறேன். இதில் பல்வேறு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் மட்டுமல்ல, இதில் பல்வேறு ரிசர்ச்சும் இன்வால்வ் ஆகியிருக்கிறது. மாதவி புட்ச் மற்றும் அவருடைய கணவரான தவல் புட்ச் 2 பேர் மீதுமே ஒரு மிகப்பெரிய அலிகேஷன் வந்திருக்கிறது. என்ன அலிகேஷன்? ஹிண்டன்பர்க் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட் படி நீங்க கேட்டீர்கள்னா, மாதவி புரி புட்ச், அதாவது செபியின் சீஃப், ஆஃப் ஷோர் கம்பெனிகளில், அதாவது அந்த கம்பெனிகளுக்கு எந்த விதமான அட்ரஸ், யார் உரிமையாளர் எதுவுமே தெரியாது, எந்த விதமான அட்ரஸும் இல்லாத ஒரு கம்பெனி வெளிநாடுகளில் துவங்கப்பட்டு அடானி நிறுவனத்துடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள், முக்கியமாக கௌதம் அடானியுடைய அண்ணன் வினோத் அடானி இந்த மிகப்பெரிய ஸ்கேமை நடத்தி வருகிறார். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இது போன்ற ஆஃப் ஷோர் கம்பெனிகளில் அடானி நிறுவனத்துடைய பணத்தை இன்வெஸ்ட் செய்ய வைத்து ₹1 விலை போகக்கூடிய ஒரு பொருளை ₹100 அந்த விலையை உயர்ற்றிவிட்டு அப்பாவி மக்களை அதில் இன்வெஸ்ட் செய்ய வைத்துவிட்டு அதற்கு பின்பு மக்கள் இன்வெஸ்ட் செய்த உடனேயே தன்னுடைய பணத்தை அதிக லாபத்திற்கு வெளியெடுத்ததற்கு பின்பு நஷ்டம் நேரடியாக மக்களுக்கு. இந்த ரிப்போர்ட் வெளியான உடனேயே கிட்டத்தட்ட ஒரு 7% அடானியுடைய ஷேர்ஸ் கவர்ந்திருக்கிறது. போன வருடம் கிட்டத்தட்ட 50% அடானியுடைய ஷேர் எந்த அளவில் 2-3 நாட்களில் கவர்ந்தது என்று நீங்க உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது செபியுடைய சேர்பர்சனான மாதவி பூரி மற்றும் அவருடைய கணவர், இவர்கள் 2 பேருமே ஹிடன் ஸ்டேக்ஸ்களை ஆஃப் ஷோர் கம்பெனிகளில், அதாவது இந்த ஆஃப் ஷோர் கம்பெனி எல்லாமே அடானி நிறுவனத்துடைய கம்பெனிகளாக இருக்கிறது. அதாவது அடானி எங்கெல்லாம் இது போன்ற ஆஃப் ஷோர் கம்பெனிகளை துவக்கி வருகிறாரோ, நடத்தி வருகிறாரோ, அது போன்ற கம்பெனிகளில் இந்த 2 நபர்களுடைய பணம் இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, இதனால் அடானி குரூப்புக்கு என்ன லாபம் நீங்க பார்த்தீர்கள்னா, மாதவி புட்ச் should have rescued herself from the investigation into allegation of stock price manipulation by conglomerate. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல எப்படி பிரைஸ் மேனிபுலேஷன் நடக்கிறதோ அதற்கு கையாளாக மாதவி புஷ் நடந்திருக்கலாம் என்கிற இந்த விஷயத்தை பல்வேறு ரிப்போர்ட்ஸ்கள் எடுத்து காட்டி வருகிறது. முக்கியமாக ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் எடுத்து காட்டி வருகிறது. ஜனவரி 2023 நான் ஏற்கனவே கூறியபடி அமெரிக்கா பேஸ்ட் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அடானி குரூப்பை ஒரு மிகப்பெரிய அளவில் அலிகேட் செய்தார்கள். அதாவது எப்படியெல்லாம் இவர்கள் வெளிநாடுகளில் தன்னுடைய பணத்தை இன்வெஸ்ட் செய்து இந்திய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இவர்கள்
தூக்கி எடுத்துக்காட்டி தவறான முறையில் பணத்தை சம்பாதித்து வருகிறார்கள். அதற்கு பின்பு எந்த அளவில் அவர்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் சரிந்தது என்று நீங்க பார்க்க வேண்டும். இதை எதிர்த்து ஒரு பெட்டிஷனும் போடப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டில் இந்த அனைத்து விஷயத்திற்கான இன்வெஸ்டிகேஷன் நடத்த சொன்னது. இந்த இன்வெஸ்டிகேஷன் நேரடியாக செபியை பார்க்க வேண்டும் என்கிற இந்த உத்தரவுக்கு பின்பு பல்வேறு வயலேஷன்ஸ் ஃபாரின் லேண்ட்ல இருந்து நடப்பதாக அந்த இன்வெஸ்டிகேஷன் எடுத்து காட்டியது. அடானி குரூப் இதில் ஈடுபட்டதாகவும் கூறினார்கள். செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா விச் இஸ் செபி ட்ரான் பேங்கோடைய இன்கொயரியில் இது வெளிவந்து செபி இதில் கையாளாக இருக்கிறது என்று a fresh report on Saturday from Hindenburg. இந்த சனிக்கிழமை நேற்று முன்தினம் ஹிண்டன்பர்க் வெளிவிட்ட இந்த ரிசர்ச் படி நீங்க பார்த்தீர்கள், ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா the market regulators unwillingness to take meaningful action against suspect offshore shareholders in Adani Group may stem from chairperson Madhvi Bunch capacity in using exact same funds used by Vinod Adani, brother of Gautam Adani. எவ்வளவு சீரியஸான எலிகேஷன் நீங்க பாருங்க. அன்வில்லிங்னஸ், இஷ்டமே இல்லாமல், விருப்பமே இல்லாமல் ஒரு வேலையை செபி பார்த்து வருகிறது. கௌதம் அடானியோடைய அண்ணனான வினோத் அடானி ஆஃப்ஷோர் கம்பெனிகளில் எந்த விதமான தவறான பணங்களை இன்ஃபியூஸ் செய்து அந்த கம்பெனிகளுடைய வேல்யூவேஷனை அதிகரித்து மக்களை ஏமாற்றி வருகிறார்களோ இந்த விஷயம் செபியிடம் போனதற்கு பின்பு கூட செபியில இருக்கக்கூடிய சேர்பர்சனே அவருடைய கணவரே இந்த ஒட்டுமொத்த ஸ்கேமில் இன்வால்வ் ஆகுது வெளியாகி இருக்கிறது. இந்த ரிப்போர்ட் அதை தான் எடுத்து காட்டுகிறது. மாதவி பஞ்ச் அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் தவல் பஞ்ச் have denied the allegation made by Hindenburg. A statement they released, all disclosures as required have already been furnished by SEBI to over the years. அதாவது மாதவி பட்ச் மற்றும் தவல் பட்ச் ரெண்டு பேருமே இல்ல நாங்கெல்லாம் எந்த விதமான தவறும் செய்யவில்லை, நாங்க இதை டினை செய்கிறோம். யார் மீது இந்த குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டிருக்கோ அதே நபர் கூறுகிறார் இல்ல நான் தவறு செய்யவில்லை என்று. எதற்காக மாதவி பட்ச் இதுவரை அதே பதவியில் அமர்ந்திருக்கிறார்? இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்கள், அந்த இன்ஸ்டிடியூஷன்களுடைய நிலை உங்களுக்கு புரியாதா? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எந்த விதமான வேலை பார்க்கிறது, சிபிஐ எப்படி வேலை பார்க்கிறது, இன்கம் டாக்ஸ் எப்படி வேலை பார்க்கிறது, இது போன்ற டிபார்ட்மெண்ட்கள் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை எந்த அளவில் குறைந்திருக்கிறது, அந்த நம்பிக்கை அடிப்படையில் இப்ப செபி கொடுக்கக்கூடிய விளக்கத்தை எப்படி பார்க்க முடியும்? However, not everyone is convinced. யாருமே கன்வின்ஸ் ஆகவில்லை. We do not know enough yet. இன்னும் இதை பற்றி இன்னும் ஆழமாக பல்வேறு விஷயங்கள் வெளிவரவில்லை. பட்ச் இந்த விஷயத்தை பற்றி தன்னை காப்பாற்றுவதற்காக கூறிய விஷயம் இதெல்லாம். So it should be made public. What are the disclosures that have been made? When and to whom? Financial journalist சுச்சேதா தலால் இந்த கேள்விகளை எடுத்து வைக்கிறார். எந்த விஷயத்தை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள்? இது பப்ளிக் டொமைனில் எடுத்து வைக்கப்பட வேண்டும். ஹிண்டன்பர்கோட ரிப்போர்ட்டை மிக சீரியஸாக நீங்க எடுத்துக்கொண்டு இந்த அனைத்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மற்றும் யாரிடம் எங்கிருந்து பணம் வந்தது, எப்படி பணம் போனது, யாரிடம் இருந்து இந்த பணத்தை வாங்கினீர்கள், அனைத்தையுமே நீங்க கூறினால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நாம் சரியாக பார்க்க முடியும். ஃபார்மர் யூனியன் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சுபாஷ் கர்க் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், whole time member of chairperson and security exchange board which is SEBI is India is appointed, the individual needs to disclose all her holdings and those her relatives. If there is some conflict of interest in these disclosures, it should made public. Former முன்னாள் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியான சுபாஷ் கர்க் ஒரு அலிகேஷன் எடுத்து வைக்கிறார். அப்படி மாதவி கர்க் அவர் கையில் இருக்கக்கூடிய ஆசெட், சொத்துக்கள், பணம், பேங்க்ல இருக்கிறது, இது போன்ற பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பணங்களை, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்களை பற்றின ஒரு விவரத்தை அவர் எடுத்து காட்ட வேண்டும். அவர் மட்டுமல்ல, அவருடைய சொந்தக்காரர்கள் கையில் இருக்கக்கூடிய, நெருங்கிய சொந்தக்காரர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ்களை பற்றியும் இவர்கள் பேச வேண்டும். அப்படி அதுல ஏதோ ஒரு விதத்தில் கான்ஃபிளிக்ட் இருந்திருந்தால், தெரிய வந்தால் அதை பப்ளிக் டொமைனில் நீங்க எடுத்து வையுங்கள். A senior capital market analyst registered with Securities and Exchange Board of India, which is SEBI again, who requested anonymity
pointed out that much of commitment or to Adani investment without publicly disclosing any potential conflict of interest. Senior capital market analyst ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிறார் செபியில இருந்து. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், என்னுடைய பேரெல்லாம் நீங்க எடுத்து காட்டக்கூடாது, ஆனால் இதை பற்றி நான் கூறுகிறேன். பல்வேறு விஷயங்கள் அடானி நிறுவனத்தில் அடானி இன்வெஸ்ட்மெண்டில் நடக்கக்கூடிய பல்வேறு தில்லுமுள்ளுக்கள் நேரடியாக செபி சேர்பர்சனுக்கு நிச்சயமாக தெரிய வந்திருக்கிறது. If you have made the disclosures internally, you cannot make statement to the press about the investigation. நீங்க இது போன்ற ஸ்டேட்மெண்ட்களை சீக்கிரட்டாக கொடுப்பதாக நீங்க கூறி வருகிறீர்கள். அப்படி நீங்க சீக்கிரட்டாக இது போன்ற இன்வெஸ்டிகேஷன், இது போன்ற ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருகிறீர்கள் என்றால் உடனடியாக நீங்க வெளியில வந்து பிரஸ் மீட்டை வைத்து அதை பற்றி பேசக்கூடாது. இல்ல பப்ளிக் டொமைனில் வையுங்க, இல்ல நீங்க இதை பதுக்கிய வையுங்கள். இது போன்ற விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். வாட் ஆர் த ரிலேட்டட் அலிகேஷன் அகேன்ஸ்ட் த பஞ்ச்? இப்போ அந்த அலிகேஷன்ஸ் வந்து விடலாம். என்னெல்லாம் அலிகேஷன் செபி சீஃப் மாதவி பச் மீது எடுத்து வைக்கப்படுகிறது? ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் டிசம்பர் 2023 வந்தது. இன்வெஸ்டிகேஷன் நான் ப்ராஃபிட் அடானி வாட்ச் கிளைம் that firm called Global Dynamic Opportunity Fund based in the tax haven Bermuda, which one of the entities used by Adani Group chief Gautam Adani's brother Vinod Adani to allegedly manipulate the stock market. போன வருடம் நான் ஏற்கனவே கூறியபடி டிசம்பர் 2023 ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்தது. இந்த இன்வெஸ்டிகேஷனில் வெளிவந்த பல்வேறு விஷயங்கள் அடானி நிறுவனம் டாக்ஸ் மீதப்படுத்துவதற்காக, அதாவது வரி கட்டணத்தை குறைப்பதற்காக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆஃப்ஷோர் கம்பெனிகள், அந்த ஆஃப்ஷோர் கம்பெனிகளை நடத்தக்கூடிய நபர் வினோத் அடானி, கௌதம் அடானியுடைய அண்ணன். அவர் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை மேனிபுலேட் செய்வதற்காக அந்த பணத்தை இன்ஃபியூஸ் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார் என்று அவரும் கூறுகிறார்கள். In return, Global Dynamic Opportunity Fund invested. குளோபல் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்கிற இந்த கம்பெனி வினோத் அடானிக்கு சொந்தமான கம்பெனி. இந்த கம்பெனி ஐபிஇ பிளஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் செய்தது. ஃபண்ட் ரெஜிஸ்டர்ட் இன் மொரிஷியஸ்ல ரெஜிஸ்டர் ஆன ஃபண்ட்ஸ் அதை இந்தியாவில் பார்க் செய்து இந்திய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை மேனிபுலேட் செய்வதற்கான அந்த வேலையை பார்த்தார்கள். அனதர் டாக்ஸ் ஹெவன், இன்னொரு டாக்ஸ் ஹெவன் இந்த இடத்துல இருக்கிறது. த மொரிஷியஸ் ஃபண்ட்ஸ் தட் இன்வெஸ்டட் மணி இன் இந்தியன் ஃபைனான்சியல் markets. எவ்வளவு சீரியஸான அலிகேஷன் நீங்க பாருங்க. Citing documentation obtained from the whistleblower, Hindenburg had claimed that Madhavi and Dhawan Bach first invested in IPE Plus Fund in 2015 June month. ஹிண்டன்பர்க் உடைய ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீங்கன்னா மாதவி பச் மற்றும் தவல் பச் ரெண்டு பேருமே கணவர் மனைவி 2015 வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்ஷோர் கம்பெனியான ஐபிஇ பிளஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்தார்கள். This was before Madhavi Bach was appointed the whole time member of Security Exchange Board of India in 2017. 2015 இவர் இன்வெஸ்ட் செய்து விட்டார். அதாவது 2017 செபியோட சீஃபாக பதவியேற்பதற்கு முன்பே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துள்ளது. But just weeks before the appointment, Dhaval Bach wrote Mauritius Fund Administration requiring be the sole person authority to operate the account. Madhavi Bach செபியோடைய சேர்பர்சனாக பதவியேற்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு நீங்க பார்த்தீங்கன்னா மாதவி பச்சோடைய கணவரான தவல் பச் நேரடியாக மொரிஷியஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஆஃப்ஷோர் கம்பெனிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதற்கு மேல் இந்த அனைத்து ப்ராப்பர்ட்டி, இந்த அனைத்து ஸ்டாக்ஸ்களுக்கான பொறுப்பு நான் தான், இதில் வேற யாருமே இல்லை, என்னுடைய மனைவியும் கிடையாது, இதற்கு மேல நான் தான் இந்த அனைத்து ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் உரிமையாளர் என்று அவர் எழுதுகிறார். Be the sole person authority of the operation of this account. This moved the asset out of his wife's name ahead political sensitive appointment, Hindenburg research. அதாவது மாதவி பச் பதவி ஏற்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு இது போன்ற அந்த ப்ராப்பர்ட்டி ஷிஃப்ட் நடந்ததோ இதற்கு மேல்தான் அங்க அனைத்து கேள்விகளும் வெளியேறுகிறது. அதாவது மாதவி பச் கணக்கில் இருந்த அனைத்து சொத்துக்களையுமே தன்னுடைய கணவர் பெயரில் மாற்றிவிட்டு இதற்கு பின்பு மாதவி பச் பல்வேறு கணக்குகளை, அதாவது அடானிக்கு சாதகமாக இதை திருப்பி காட்டியிருக்கிறார், ஒரு விதமாக ஹெல்ப் செய்திருக்கிறார். In February 2018, Bach wrote a fund manager from her private Gmail account seeking redeem the units her husband was holding in Global Dynamic Opportunity Fund. 2018 மாதவி
பட்ச் தன்னுடைய பர்சனல் ஜிமெயில் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். குளோபல் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட்ஸ்ல இருந்து அந்த பணத்தை எந்த அக்கவுண்டை அவருடைய கணவர் மேனேஜ் செய்து வருகிறாரோ அதுல இருந்து அந்த பணத்தை எடுப்பதற்காக. In the statement issued on Saturday, the Butch said they had invested in funds while living in Singapore and private citizens. நாங்க இந்தியாவிற்கு வந்ததுக்கு அப்புறம் செபியில சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாம் நாங்க இன்வெஸ்ட் செய்யல. நாங்க சிங்கப்பூர்ல இருக்கும்போது பிரைவேட் சிட்டிசனாக இருக்கும்போது அப்போ நாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கிறோம். They had decided to invest in funds because a friend of Dhaval Butch, Anil Ahuja, was its chief investment officer, the statement said. நாங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக பார்க்கும்போது என்னுடைய நண்பரான அனில் அஹூஜா கூறியபடிதான் நாங்க எங்களுடைய ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் செய்தோம். The fund did not make any investment in Adani Group. நாங்க நேரடியாக அடானி நிறுவனத்தில் எந்த விதமான பணத்தையும் நாங்க செலுத்தவில்லை. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை படி நீங்க பார்த்தீர்கள்னா அடானி என்டர்பிரைசஸ் where he served 3 terms spanning 9 years ending in 2017. Per his biography and exchange disclosure, prior that he was a director of Adani Power. அடானிக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை என்று கூறக்கூடிய இதே நபர்கள் அனில் அஹூஜாவை பத்தி நாங்க இன்வெஸ்டிகேஷன் செய்து பார்க்கும்போது இந்த ரிப்போர்ட்டில் வெளிவந்த விஷயம் 9 வருடங்கள் வரை அடானி பவரில் டைரக்டர் பொசிஷனில் இருந்த இந்த நபர் தான் இந்த அனில் அஹூஜா என்பது. அப்ப எப்படி அடானிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை என்று கூறுகிறீர்கள்? செபி சீஃப் மாதவி பூரி ஏஎன்ஐயோட ரிப்போர்ட் எடுத்து காட்டுகிறேன். மாதவி பூரி and her husband Dhaval Butch releases a statement in context of allegation made by Hindenburg on 10th August 2024 against them. ஒரு தெளிவான விளக்கத்தை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த விளக்கத்திற்கான காப்பி உங்களுக்கு முன்பு இருக்கிறது. மாதவி மற்றும் தவல் பட்ச் 2 பேருமே கூறக்கூடிய பல்வேறு இன்வெஸ்டிகேஷன் பல்வேறு விஷயங்களை பற்றி நான் இன்னொரு வீடியோ எடுத்து காட்டப் போகிறேன். அவர்களுடைய என்ன அலிகேஷன். ஆனால் ஆக மொத்தத்தில் நீங்க பார்க்கிறீங்கன்னா வெளிநாட்டில் அதாவது அடானியோடைய பணத்தை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய அண்ணன் வினோத் அடானி ஆஃப்ஷோர் கம்பெனிகளில் இன்வெஸ்ட் செய்கிறார். அந்த ஆஃப்ஷோர் கம்பெனிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ததுக்கு பின்பு அந்த பணத்தை இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வருகிறார்கள். இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எந்த விதமான பெரிய லாபத்தையும் எடுத்துக்காட்டாத ஒரு சில கம்பெனிகள் மீது அடானி நிறுவனத்தினுடைய ஒரு சில கம்பெனிகள் மீது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போடப்படுகிறது. அதற்கு பின்பு மக்கள் அடானியுடைய பெயரை கேட்டு அடானி நிறுவனத்துடைய பெயரை கேட்டு அதில் இன்வெஸ்ட் செய்கிறார்கள். கொஞ்ச நாட்களில் அந்த கம்பெனியில் முழுதடித்து அதற்கான பணத்தை மீண்டும் ஒரு முறை அதே வெளிநாட்டுக்கு எடுத்து செல்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய ஆஃப்ஷோர் கம்பெனிகள் வழியாக மீண்டும் ஒரு முறை இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த பணம் இன்ஃபியூஸ் செய்யப்படுகிறது. இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் செய்வதற்காக செபி இருக்கிறது. ஆனால் செபியில் இருக்கக்கூடிய சேர்பர்சனை இது போன்று விலை போய்விட்டால் அதை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.